சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, சரிங்களா? ஏன்னா நான் தமிழ் வழியில் தான் வந்து ஃபுல்லாக படித்தது தமிழ் மீடியம். தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நம்ம இங்கிலீஷ் வந்து ஒரு பேப்பராக இருக்குது, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் நம்ம ஏரியாவே நமக்கு இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா தமிழ் மட்டும் தான் வரும், இங்கிலீஷ் வராது, அந்த மனப்பான்மை இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம 12th வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், ஆல்ரெடி நமக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும். ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினை படித்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த புரிதல் அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். ஸ்ட்ராங்காக போங்க. நான் தமிழில் எழுதுறேன்றது என்னோட தாழ்வு மனப்பான்மை கிடையாது, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதுறேன். இப்போ நான் இங்கிலீஷ்லேயே எழுதுறேன், அதுதான் எனக்கு கௌரவம், அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன வருமோ அதுதான் நான் பண்ண முடியும். மற்றவங்களுக்காக அதை மாற்றி பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் தான் முடியும். ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக போகலாம். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, சரிங்களா? நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸே போதும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக தமிழ் வியூன்னு சொல்லிட்டு ஒரு .com, tamilview.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸில் இருக்குது, எத்திக்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் பேசிக் மெட்டீரியல் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் பேப்பரை படித்து நமக்கு என்ன புரிதல் ஏற்படுதோ அதை வந்து தமிழில் எழுதி வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? அதனால் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் எழுதினா தான் மார்க் போடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. தமிழ் எழுதினாலும் எஸ்ஏல 130 மேலே போடுறாங்க, எத்திக்ஸில் 140 மேலே போடுறாங்க, சரிங்களா? பட் நம்ம எப்படி கண்டென்ட் டெலிவரி பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம யூனிக்காக ஆன்சர் எழுதுகிறோம், அந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறோம், சரிங்களா?